திமுக எடுத்துட்டீங்கன்னா தலைமை தாங்கிறது திமுகவா தான் இருக்கும் கூட்டணி தமிழ்நாட்டில். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பரவலா எடப்பாடி தான் இந்த அமித்ஷா அறிவிச்சாலுமே ஆனா பாஜக தலைமையிலான கூட்டணி தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதாவது நான் கோபாலகிருஷ்ணன் கூப்பிடுவேன், நீங்க சப்பானின்னு கூப்பிடுவீங்க. ரெண்டுத்துக்கும் கமலஹாசன் தான் திரும்புவார். அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? சீமான் ஐயா என்னதான் கஷ்டப்பட்டாலும் தொகுதிக்கு 13,000 பேர் ஓட்டு போடுறாங்க. இவங்க ரெட்டரை பிள்ளையா பெற்று எல்லாரும் ஓட்டு போட வந்து அதுக்கப்புறம் இவர் ஜெயிச்சு, அப்போ அவங்களுடைய சராசரி வாக்காளருடைய வயசு 60 வயசாயிடும். இவர் சீட்டை ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள போகணும்னா மைக்ரோ லெவல்ல போய் சொல்லி கடன் ரத்து பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், விடியல் வந்துருச்சு, இதுக்கப்புறம் ஆசிரியர்களுக்கெல்லாம் நிரந்தரம் 100 நாள் ஒவ்வொரு வருஷமும் சட்டசபை நடக்கும், 15,000 மெகாவாட்டுக்கு சோலார் நான் கொண்டு வருவேன், மின்சாரமே என் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும், அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு பொய்ய சொல்லி 2021 யார் அந்த சாருன்னு கேட்டுட்டு எதிர்த்து உட்காந்துருக்காரு. எனக்கு 100 சாரை தெரியுங்கிறாரு ஸ்டாலின் ஐயா. சொல்றாரா இல்லையா? 100 சார் தெரிஞ்சா நீங்க என்ன சார் பண்ணணும்? அவங்கள பிடிச்சி அடிச்சு சவுக்கால சாவடிச்சு விட்டு அவங்க முடிஞ்சா அவங்க கழுத்தை தலையை கட் பண்ணி அவங்க கையில கொடுக்க வேண்டாம்? 100 சாரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க? இன்ப நிதிக்காக ஒரு கலெக்டரை நிக்க வச்சிங்களே, வெக்கம் கட்ட அரசு இல்ல இது. அப்படி என்ன ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு இவர் போய் கொம்புக்கு பெயிண்ட் அடிக்க போறாரு? இன்ப நிதி கிட்ட பெயிண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு பெயிண்ட் அடிப்பாரா கொம்புக்கு? கலெக்டரை ஓரமா நிக்க வச்சுட்டு கேவலமா நடத்துறீங்க. வணக்கம் செங்கலம் நேர்களே. 2026 இன்னும் 8 மாசம் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட தேர்தல்களும் பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு. அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி பரவலா பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நம்மளோட அரசியல் விமர்சகர் ரவிச்சந்திரன் சார் இணைஞ்சிருக்காரு. அவரை நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். வெல்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாடு மணிப்பூர் ஆக போகுது, ரொம்ப நல்ல விஷயம் சார். கடந்த அதாவது ஒரு வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் கட்டாயம் கூட்டணி இல்லை அப்படின்றதுல திட்டவட்டமா இருந்தாரு. அண்ணாமலை அவர்களோடும் கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் இருந்தது. திடீர்னு பாத்தீங்கன்னா கூட்டணிய அறிவிச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு கூட்டணி அப்படிங்கிறது ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல பருவ காலத்தை பயன்படுத்தி, சந்தையை பயன்படுத்தி, தன்னிட்ட இருக்கிற முதலீடை பயன்படுத்தி அந்த நிலம் எதை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கூட்டணி அமைக்கிறது. இந்த நிலத்துல இதைத்தான் நான் பயிரிட போறேன், இன்னைக்கு கரெக்ட், நாளைக்கு தப்பு, நாளைக்கு நான் இந்த காரணங்களுக்காக என்கிட்ட பணம் இல்லை, அல்லது மார்க்கெட்ல வேற விஷயம் விற்பனை ஆகுது, அல்லது பருவநிலை மாறி இருக்கு, அதுக்காக நான் ஒரு மாற்றம் பண்றேன். இவ்வளவுதான் கூட்டணிங்கிறது. ஸோ இதை ரொம்ப ஒரு விவசாயினுடைய கண்ணோட்டத்துல புரிஞ்சுக்கிட்டா, ஏன் அன்னைக்கு கூடா நட்புன்னு பேசினோம், ஜென்மத்தில் இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னு ஸ்டாலின் சொன்னாரு, இன்னைக்கு ஏன் அவங்க ஏய் அப்படி கபாலி அப்படின்னு உடனே சொல்லுங்க எஜமான்னு கையை கட்டிட்டு நிற்கிறாங்க. இத்தனைக்கும் தென்னகத்துல 3 இடத்துல அவங்க நல்ல நிலைமையில் இருக்காங்க, கேரளாவில் நல்ல நிலைமையில் இருக்காங்க, கர்நாடகாவில் ஆட்சி செய்கிறாங்க, தெலுங்கானாவில் ஆட்சி செய்கிறாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கையை கட்டிட்டு நிற்கிறாங்கங்கிறதெல்லாம் அரசியலில் யதார்த்தமாக இருக்கக்கூடிய விஷயம்தான். ஜெயலலிதா அம்மா ஒரு வார்த்தையை சொன்னால் மாற்றிக்க மாட்டாங்க. அவங்க இனி பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு 99ல் சொல்லிட்டு 2004 கூட்டணி வச்சாங்கங்கிறதெல்லாம். ஏன் இதே திமுக பண்டார பரதேசி கட்சின்னு சொல்லிட்டு வாஜ்பாய் ஐயா கிட்ட இப்போ தான் கேப் கிடச்சிருக்கு, சுப்பிரமணிய சாமி போய் ஜெயலலிதாவை குழப்பி விட்டு 13 மாதம் ஆட்சியை கலைச்சி விட்டாரு, இந்த கேப்பில் உள்ள புந்தாதான் நல்லதுன்னு தெளிவான ஒரு முடிவு எடுத்து மத்திய அரசுக்குள்ளே போய் 14 வருஷம் இந்தியா பூரா பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும்னு போய் வாஜ்பாயை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு காங்கிரஸோட 9 வருஷத்துல என்னென்ன பண்ணாங்கங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வரலாறு. இன்னைக்கு நீங்க கேட்ட இந்த கேள்விக்கு, அதாவது எடப்பாடி ஏன் மாறினாரு, பிஜேபி ஏன் கூட்டணிக்குள்ள வருது, இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு சொன்னா, இந்தியாவில் ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப், ஜார்க்கண்ட் இந்த ஏரியாலெல்லாம் தமிழ்நாடு இந்த ஏரியாலெல்லாம் பிஜேபி இன்னும் உள்நுழையாமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த கட்சி வளரலைங்கிற அடிப்படை காரணத்திலிருந்து அங்க தீவிரவாதம் இருக்கிறதும், மொழிப்பற்று இருக்கிறதும், போதை கலாச்சாரம் இருக்கிறதும், குடும்ப ஆட்சி நடக்கிறதும், அந்த மாதிரியான பல காரணங்கள் இருக்கு. வக்ஃப் போர்டினுடைய ப்ராப்பர்ட்டி இந்தியாவில்
உத்தரப்பிரதேச தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 6 மாநிலத்துல தான் அதிகமா இருக்கு. ஜார்க்கண்டா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஸோ இதுக்கும் இந்த தீவிரவாதத்துக்கும் மொழி போருக்கும் பணம் பல பல விதமாக கொடுக்கப்படுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 45,000 கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலங்களை வைத்துக்கொண்டு 163 கோடிக்கு மட்டும் உங்களுக்கு கணக்காட்டுறாங்கன்னா அப்ப மீதி எல்லாம் எங்க போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அமித்ஷா வந்து என்ன முடிவு பண்றாரு, இதுக்கு மேல திமுகவை நம்ம வந்து விளையாட்டா எடுத்துக்கிட்டு வளர விட்டோம்னு சொன்னால் அது மொழி போருங்கிற அடிப்படையில மறுசீரமைப்புங்கிற அடிப்படையில இது அடுத்தடுத்த கட்டத்துக்குள்ள போகும். ஒரு சுப்ரீம் கோர்ட்டோடைய ஒரு 2 ஜட்ஜி வந்து ஒரு முடிவு கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு மரியாதை உண்டு. ஆனால் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் என்ன சொல்லுங்கிறது தான் ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய அரசாங்க சட்ட தீர்மானமா மாறும். இதை கொண்டு போய் வெற்றி பெற்றுட்ட உடனே அடுத்தது மாநில சுயாட்சி இருந்தா உலகத்துல எல்லா மனிதர்களும் ஒண்ணுதான், நான் ஏன் இந்தியாவை மட்டும் தேசமா நினைக்கணும், எனக்கு ஆப்பிரிக்காவும் தேசம்தான், ஆனா நான் தனி அப்படிங்கிற மாதிரியான கதைகளை அடுத்தது வந்திருக்காங்க, மாநில சுயாட்சிக்குள்ள வந்திருக்காங்க. இது எல்லாம் இவங்க பண்ண போறாங்கன்னும் போதுதான் அமித்ஷா உள்ள வர்றாரு. இல்ல நான் வர்றேன், இந்த பிரச்சனையை தீர்க்கணும், உடனடியா 2026க்கு இப்பவே கூட்டணி அமைக்கணும். ஆனால் இந்த கூட்டணின்றது நீங்க சொன்ன மாதிரி இப்போ திமுக எடுத்துட்டீங்கன்னா தலைமை தாங்கிறது திமுகவா தான் இருக்கும் கூட்டணி தமிழ்நாட்டுல. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா பரவலா எடப்பாடி தான் இந்த அமித்ஷா அறிவிச்சாலுமே ஆனா வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி தான் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. இல்ல அதாவது நான் வந்து கோபாலகிருஷ்ணன் கூப்பிடுவேன், நீங்க சப்பானின்னு கூப்பிடுவீங்க, ரெண்டுத்துக்கும் கமலஹாசன் தான் திரும்புவார். அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையிலானது அப்படின்னு சொல்றேன். எனக்கு என்டிஏ தான் 98ல இருந்து நான் அமைச்சிருக்கேன். என்டிஏல தான் திமுகவும் இருந்தாங்க, அதிமுகவும் இருந்தாங்க, போயிட்டாங்க, திருப்பி வந்தாங்க, எதுவா இருந்தாலும். ஆனா மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது கண்டிப்பா எடப்பாடி ஐயாவுடைய அதிமுக தலைமையிலான கூட்டணி தான். அதுக்கு ஒன்றும் பெருசா சொல்லணுங்கிறதே இல்லை. தாம்பூலத்துல வெத்தலையை இந்த பக்கம் வச்சுட்டா மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடா மாறிடுமா? அந்த மாதிரி இல்லை. அவர் 114 சீட்ல எப்படியும் நான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்ல போறாரு. 40 சீட்டே உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறாரு. அப்ப யார் உயர்ந்தவங்க, யார் தலைமையிலான கூட்டணி? அதிக தொகுதியில யாரு போட்டி போடுறாங்களோ அவங்க தலைமையிலான கூட்டணி தானே. அதுல ஒண்ணு. ஆனால் இந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து எதையுமே பேசல. ஒரு கூட்டணின்ற அமைக்கும் போது இருதரப்பட்ட தலைவர்களும் பேசணும். பிரஸ் மீட் அதுக்காக தானே ஒரு பிரஸ் மீட் அப்படின்றது. ஒருத்தரே பேசுறது. ஒரு பொது இடத்துல உட்கார்ந்தா திறமை உள்ளவங்க அதிகம் பேசுவாங்க. நான் உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க பேசுவீங்க, நான் கேட்டுப்பேன். நீங்க என் வீட்டுக்கு வந்தா நான் பேசுவேன், நீங்க கேட்டுப்பீங்க. அங்க நடந்தது எங்க நடந்தது? பிஜேபி என்டிஏவுடைய பிரஸ் மீட்டாக அது அமைஞ்சது. அமித்ஷா ஒரு இடத்துல உட்காந்து இருக்கும் போது, ஆனால் அந்த பிரஸ் மீட்லயே முன்னும் பின்னும் நிறைய வந்து முரண் இருந்தது சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்டிஏ கூட்டணியோட பிரஸ் மீட்ன்றாங்க, அதுக்கப்புறம் பாஜகவுடைய பிரஸ் மீட் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு 6 hours வந்து தள்ளி போய் நடக்குது. இதெல்லாம் எப்படி பார்க்கணும்? 11 மணிக்கு அந்த கூட்டணி அறிவிச்சிருக்கணும், 4 மணிக்கு அறிவிச்சாங்க. அதுக்கு நடுவில் 2 வெயில், 2 இருள், ஒரு கரண்ட் கட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால எல்லாம் சேர்ந்து நடந்ததை நீங்க பாத்தீங்க. நேஷனல் பார்ட்டின்னும் போது நம்ம இதை அப்படி எடுத்துக்க முடியுமா சார்? வெயில், கரண்ட் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? இப்ப சொன்னதுதான் உங்க கேள்விக்கான பதில். மாநில கட்சிக்கு மரியாதை கொடுத்ததுனாலதான் அவங்களுக்கு 4 மணிக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். தேசிய கட்சிக்கு தான் மரியாதைன்னு இருந்ததுன்னா 11 மணிக்கே அது நடந்திருக்கும். அவங்களுக்கு மரியாதை கொடுத்தோம், அதுதானே உண்மை. நீங்க தானே பதில் சொல்றீங்க. 11 மணிக்கு நடந்திருக்கணும், 4 மணிக்கு நடந்தது. இதுக்கு நடுவில் நீங்க நிறைய கதைகள் சொல்லலாம். அது 2 மணிக்கு ஒரு தேர்தல் அறிவிச்சாங்க, யாரும் போட்டியிடலன்னா நயினார் நாகேந்திரன் தானே அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நீங்க அறிவிச்சாதான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்தாங்க. நீங்க சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நைட்டு தமிழ்நாட நீ சேர் செய்யாம போக போறது இல்லை, நேர் செய்யாம போக போறது இல்லை. 11 மணிக்கு நடந்தான்னா 4 மணிக்கு நடந்தான்னா. இப்போ திமுகல இருந்து எல்லாரும் எம்பி பதவிக்கு கொண்டு போய் அப்ளிகேஷனை கொடுக்கும்போது அமாவாசையை பார்த்துட்டு கொடுக்குறாங்க. அவர்கிட்ட போய் ஈவே ராமசாமி போட்டோவை காட்டி என்னங்க அமாவாசை பாக்குறீங்க, அல்லது ராகுகாலம் பாக்குறீங்க, அல்லது யமகண்டம் பாக்குறீங்கன்னு சொல்ல முடியுமா? அவன் நான் ஜெயிக்கணும்னா யமகண்டத்தை பார்த்து தாங்க ஜெயிக்கணும், நீங்க சும்மா ஒரு ஓரமா உட்காருங்க, அதெல்லாம் மேடையில போய் பேசுங்க. நான் ராகுகாலத்துல போய் அப்ளிகேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அதை நீங்க மதிச்சாகணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் தான் பணம் போட்டு பண்றான். நம்ம தொடங்கிய இன்னொரு கேள்விக்கு வந்துருவோம். பிஜேபி இந்த கூட்டணி அமையணும்னு வந்ததுக்கு காரணங்கள் நான் சொல்லிட்டேன். இந்த 6 மாநிலங்கள்ல பிரச்சனை இருக்கு, இதை உடனடியா சரி பண்ணணும்.
அதிமுக இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டதுக்கு சன் டிவியில் ஒரு காரணம் சொல்லுவாங்க. நிறைய ஃபைல்களை எல்லாம் காட்டி மிரட்டினாங்க, அடிபணிந்து விட்டார் எடப்பாடி அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஃபைலை காட்டி தான் எடப்பாடி ஐயா அடிபணியணுமா? நீங்கள் டிவிஎஸ்சி உங்ககிட்ட தானே இருக்கு. நீங்கள் ஒழுங்காக ஃபைலை காட்டியிருந்தா அவர் தெளிவாக அடிபணிஞ்சு போயிருப்பாரு. தப்பு எடப்பாடி ஐயா மேலே இருந்ததுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபைலை காட்டணுமா? டிபிஎஸ்சி பதிவு பண்ணாதானே வழக்காவே மாறும். ஆனால் ஈடியை காட்டி மிரட்டல அப்படிங்கிற கருத்தை சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அவர் மிரட்டினாருன்னே வச்சுப்போம், நீ ஏன் மிரட்டலன்னு கேக்குறேன். அவர் தான் தப்பு பண்ணார்ல. அவர் என்ன ஆஸ்திரேலியால போய் தப்பு பண்ணிட்டு வந்துட்டாரா? மத்திய அரசு தான் பார்க்கணும்னு. தப்பு பண்ணியிருந்தா அவர் சேலத்துலயும் ஈரோட்லயும் கொண்டாலம்பட்டியிலையும் தானே தப்பு பண்ணாரு. அப்ப நீங்க உங்க ஃபைல ஒழுங்கா காட்டி மிரட்டிட்டு உள்ள போட்டு பங்காளிகளை மாத்திருக்க வேண்டியதுதானே. இந்த பூச்சி வேலையெல்லாம் தூக்கி ஒரு ஓரம் வைங்க. அதுக்கெல்லாம் திமுக அசராது. 6 எம்எல்ஏ 6 அமைச்சர்களை கொண்டு போய் சிறையில போட்டுட்டா ஸ்டாலின் ஐயா உடனே எதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துண்டுருவாரா? ஒத்துக்க மாட்டார். அப்படியே ஒத்துக்கிற நிலைமை வந்தாலும் வேற யாரையாவது விட்டு பேச சொல்லிட்டு ஒரு அமைதியா இருப்பார். அதுதான் நடக்கும். அதிமுக என்ன பண்ணுச்சு, 2023 இந்த கூட்டணியை பிரிச்சுட்டு நான் ஒரு மெகா கூட்டணி அமைக்க போறேன், காங்கிரஸ் தான் அந்த 5 மாநில தேர்தலில் வெற்றி பெறும், இனி காங்கிரஸ் ஆட்சி தான் வரும், திமுக இருக்கிறதுக்கு பதிலாக என்கிட்ட வந்தீங்கன்னா நான் 5 சீட்டுக்கு பதிலாக நான் 20 சீட்டு கொடுக்குறேன், என்கிட்ட சும்மா தான் இருக்குது அப்படின்னு அவர் ஒரு முயற்சி எடுக்க முயற்சி பண்ணாரு. சரியா வரல. மன்சூர் அலிகான் தான் வந்தாரு. அதுக்கு அடுத்தது என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, இந்த சிறுபான்மையினர் வாக்கு அப்படிங்கிற அடிப்படையில கொண்டு போனாங்க. சிறுபான்மையினர் வாக்கு ஜெயலலிதா அம்மா காலத்திலேயே அப்படியே மாறி வந்துடல. அவங்க தடை போட்ட அணை போட்டாங்களே ஒழிய வெள்ளம் ஒன்றும் மாறிடல. அதே தான் இருந்தது. நீர்த்தேக்கம் ஒரே மாதிரி தான் இருந்தது. அதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ அவர் என்ன பண்றாரு, ரைட், திமுகவை எதிர்க்கணும்னா அதிமுக போறோம், 23,400 கோடி எதிர்க்கணும்னா 234 தொகுதியிலையும் 100 கோடி செலவு பண்றதை எதிர்க்கணும்னா யார் வச்சுக்கிட்டு பண்ண முடியும்? டாஸ்மாக்ல அழகா பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தேர்தல் கமிஷன் வச்சு பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. அப்போ 23,400 கோடி எதிர்க்கிறதுக்கு தான் இன்னைக்கு நீங்க பிஜேபி அண்ட் அதிமுக கூட்டணின்னு வந்திருக்கு. நாளைக்கு தேவைப்பட்டா விஜயும் சீமானும் வருவாங்க. பாமக நாளன்னைக்கு சொல்லலாம். தேமுதிக எப்ப சொல்லுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இது சொல்லும் போது அந்த கேள்வி ஞாபகத்து வருது. டிவிகா கூட வந்து அதிமுக ரொம்ப பேச்சுவார்த்தை. நியாயம் தானங்க. இப்போ விஜய் ஒரு கூட்டணிக்குள்ள வராருன்னா அவருக்கு ஒரு 50 சீட்டோ 40 சீட்டையோ கொடுத்துட்டா 234 தொகுதியிலையும் அவருக்கு ஃப்ரெஷ்ஷா வாக்காளர்கள் வர போறாங்க. அதிமுக கிட்ட ஒரு 18% 2019லயும் 24லயும் இருந்தது. ஆனா 2021ல 33% அது மாறிச்சு இல்லையா? அந்த மாற்றத்தை விஜயால கொண்டு வர முடியும்னு அவங்க நம்புறாங்க, காத்துட்டு இருந்தாங்க. பட் விஜய் அப்படி திட்டமிடல. அவர் என்ன நினைச்சிட்டாரு, சேச்சா தமிழ்நாடுலாம் சும்மா நான் சாதாரணமா தான் விளையாட வர்றேன், அடுத்தது எனக்கு கேரளாலையும் கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் ரசிகர்கள் இருக்கிறதுனால தென்னக தலைவரா மாறுவேன், அதுக்கப்புறம் 4 இந்தி படம் நடிச்சேன்னா இந்திய தலைவரா மாறி அமெரிக்கா வரைக்கும் போயிடுவேன் அவர் பயங்கர கனவுல இருந்ததுனால, ஐயா கொஞ்சம் எந்திரிங்க 11 மணி ஆயிப்போச்சு, குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்தீங்கன்னா சரியா இருக்கும்னு உடனே அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு, ரைட் நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ இவங்க 2 பேருக்குள்ள கூட்டணி அமைஞ்சிருச்சு, நான் கொஞ்சம் தேவையில்லாம எடுத்துட்டேன், நான் கொஞ்சம் முதல்லயே போய் ஒழுங்கா பேசி இருந்திருக்கலாம், ஏன்னா நான் விஜயகாந்த் மாதிரி ஆயிடக்கூடாது, கூட்டணி இல்லாமல் இருந்துகிட்டே இருந்து ஒரு சீட்டை மட்டும் ஜெயிச்சுட்டு 4 தேர்தலையோ 3 தேர்தலையோ சந்திச்சுட்டு கூட்டணிக்குள்ள போய் பயங்கரமா உதார் காட்டி, ஏய் நீ யார் தெரியுமா நான் யார் தெரியுமான்னு ஒண்ணு ஜெயலலிதா அம்மா இதுக்கப்புறம் உன் கட்சியை நான் ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னாங்க. அதுதான் ஒரு வழியாகி கடைசியில 2021 தேர்தலில் எஸ்டிபியோடையும் டிடிவியோடையும் அவங்க கூட்டணி ஆரம்பிக்கிற அளவுக்கு விஜயகாந்துக்கு வந்தது. விஜய்க்கு அந்த படம் ஓடி இருக்கும். சீமான் ஐயா என்னதான் கஷ்டப்பட்டாலும் தொகுதிக்கு 13,000 பேர் ஓட்டு போடுறாங்க. இவங்க ரெட்டை பிள்ளையா பெத்து எல்லாரும் ஓட்டு போட வந்து அதுக்கப்புறம் இவர் ஜெயிச்சு, அப்போ அவங்களுடைய சராசரி வாக்காளருடைய வயசு 60 வயசு ஆயிடும். இவர் சீட்டை ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள போகணும்னா அந்த சூழ்நிலையை சீமான் புரிஞ்சுக்கிறார். ரைட், இது இல்லைங்க, நான் ஒரு ஸ்டேஜுக்கு நான் புரிய வச்சுட்டேன், நான் யாருன்னு புரிய வச்சுட்டேன், இதுக்கப்புறம் நான் ஒரு கூட்டணிக்குள்ள போனாதான் நல்லதுன்னு அவர் புரிஞ்சுப்பாரு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கால நேரம் வரணும் இல்லையா? எல்லாரும் டக்குன்னு நடந்துருது. அதாவது லவ் மேரேஜ்னா விரும்பல நினைக்கிறீங்க சார்? ஏன்னா டிவிகேக்கும் அதிமுகவுக்கும் ரொம்ப பேச்சுவார்த்தை நடந்தது கூட்டணியில அப்படிங்கிறாங்க. எதை விரும்பல, ஏன் திடீர்னு ஒரு பாஜகவுடன் கூட்டணி அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது? டிவிகேவோட நடக்காத காரணம் அவருடைய கனவு பயங்கரமா ஆயிட்டே வந்ததுங்கிற சொன்னேன். உங்களுக்கு புரியுமான்னு தெரியாது, நாங்கெல்லாம்
பார்த்துருக்கோம். சினிமா ஸ்கோப்பு 70 mm பார்த்துருக்கோம். இன்னைக்கு நீங்க எல்லாம் மொபைல்ல இத்துலுண்டு பார்க்கறதுனால சினிமா ஸ்கோப்னா என்ன, 70 mm என்னன்னு தெரியாது, எங்களுக்கு தெரியும். அவர் கனவெல்லாம் சினிமா ஸ்கோப்ல போய் 70 mm போய் ஏய் நான் தான் இந்தியாவின் பிரதமர் வரைக்கும் போய் எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்டதுக்கு அப்புறம் கனவு கலைஞ்சிச்சு, மேட்டருக்கு வந்துட்டார். சோ இவ்வளவுதான் டிவிகே பொறுத்த வரைக்கும். எடப்பாடி ஐயாவுக்கு பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளவு பெரிய கட்சி தெரியுமா, நாங்க தனியாவே நின்றுருக்கோம், உனக்கு 18.25 சீட்டு தான் கொடுப்பேன் அப்படின்ற லெவல்ல அவரு உட்கார்ந்து இருந்தாரு. இல்லைங்க அப்படிலாம் பண்ண முடியாது, இந்த வாக்கு சர்வே எல்லாம் பார்த்தா கொஞ்சம் குழப்புறாங்க, 23% வரைக்கும் இருக்குங்கிறாங்க அப்படின்ன உடனே அவர் வந்து ரைட் நான் போகணும்ன்ற முடிவுல இருந்து கையை தூக்கிட்டு வேண்டாம் நம்ம பிஜேபி பக்கமே போயிடலாம். ஸோ இது எல்லாமே உண்மையிலேயே நேர்மையாக ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு சிந்திச்சு கடைசியில கனவு கலந்து நிலத்துல கால் பதிச்ச உடனே ரைட் என்னுடைய ஹைட்டு 175 சென்டிமீட்டர் அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த நல்ல விஷயம். அவ்வளவுதான், இதுல வேற ஒண்ணும் இல்லை. இதுக்கு பயப்பட வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக தான் பயப்படணும். பிரிச்சு பிரிச்சு சில வேலைகளை பண்ணி முடிச்சுட்டாங்க. ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு செம்ம திங்கிங் இருந்ததுன்னா, தன் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா, மூன்றாவது அணி விஜயகாந்த், திருமாவளவன், கம்யூனிஸ்ட், மதிமுக, முடிஞ்சா பாமகன்னு சேர்க்க முயற்சி பண்ணி அது பாமக மட்டும் வராம ஒரு தேர்தல் நடத்தி தன்னோட எதிர் வாக்குகள் எல்லாம் இங்க கொண்டு போயிட்டு நேருக்கு நேரா திமுகவோட வாக்குகளை வச்சு 2வது முறையா அவங்க ஜெயிச்சுட்டு வந்தாங்க. தன் மேல தன்னம்பிக்கை இருக்கிறதுனால. திமுக அந்த தன்னம்பிக்கை எல்லாம் கிடையாது. இப்ப கூட என்ன நடக்கலாம், அதிமுக, பாஜக, நாத்தேகான்னு ஒரு கூட்டணி, திமுக 180க்கு மேல 200 சீட் நான் நின்றுக்கிறேன், காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கொஞ்சம் கிளம்பி போய் விஜய் கிட்ட கூட்டணி வைங்க, என்ன எதிர்பார்க்கலாம், அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டோம், அப்புறம் நாம எல்லாம் சேர்ந்துக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு எலெக்ஷன்ல எம்எல்ஏ இருக்க மாட்டாங்க, அவ்வளவுதானே, நான் எம்பி அதிகமா கொடுத்துட்றேன் நீ போ அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா பிளான் பண்ண மாதிரி ஒரு 4வது அணி ஒன்று அமைக்கிறதுக்கு, 3வது அணி ஒன்று அமைக்கிறதுக்கு, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விஜய் அப்படின்னு ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு பண்ணா தன்னை போல திமுகவில் ஜெயிக்க முடியும். பட் அதுக்கு திமுக கிட்ட தன்னம்பிக்கை கிடையாது. இவங்க போனாங்கன்னா திருப்பி வருவாங்க சார். இந்த கூட்டணி, ஏன்னா இந்த கூட்டணி இப்ப இருக்கிற கூட்டணியை வைத்துதான் திமுக வந்து பெரும்பான்மையான தொகுதியில ஜெயிச்சு வெற்றி பெற்று ஆட்சியும் பெற்றிருக்கு. இப்போ நீங்க அந்த திமுகக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிறீங்களா? பாருங்க, 2019ங்கிறது ஒரு வெற்றிடம் இருந்தது. வெற்றிடம் இருக்கும்போது நீங்க மோடியை பற்றி தவறான கருத்துக்களை சொன்னீங்க, 2019ல ஜெயிச்சிங்க. 2021 வரும் பொழுது எடப்பாடி ஐயாவுடைய ஆட்சி அப்பதான் முடிஞ்சிருந்தது. ஒரு கோவிடுங்கிற ஒரு பிரச்சனை வந்தது. நீங்க கிட்டத்தட்ட 400 வாக்குகள் கொடுத்தீங்க எல்லார்கிட்டையும். அதாவது இவருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கா சார், அவருக்கு 2 பொண்டாட்டி சார், ஒரு வீடு தான் சார் இருக்கு, இன்னொரு வீடு கட்டி கொடுப்போம்னு ஒரு ஒரு வாக்குறுதி கொடுப்போம். ஓகே சார். சார் அவருக்கு வந்து 3 தங்கச்சி சார், 3 கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுப்போம் சார்னு மைக்ரோ லெவல்ல பொய் சொல்லி கடன் ரத்து பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், விடியல் வந்துருச்சு, இதுக்கப்புறம் ஆசிரியர்களுக்கெல்லாம் நிரந்தரம், 100 நாள் ஒவ்வொரு வருஷமும் சட்டசபை நடக்கும், 15,000 மெகாவாட்டுக்கு சோலார் நான் கொண்டு வருவேன், மின்சாரமே என் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும், அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு பொய்ய சொல்லி 2021 ஜெயிச்சிருச்சு. ஆனா சொன்னது செய்யல அப்படின்னு சொல்றீங்களா சார்? ஏன்னா நிறைய திட்டங்கள் வந்திருக்கு, பெண்களுக்கு பேருந்து இலவசம், 3 சொல்லுங்க, திரும்ப திரும்ப 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க, அது உங்களுடைய பலவீனம். இவ்வளவு நாள் ஆட்சி செய்து 1,15,00,000 குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதன் மூலமாக அவங்களுடைய பஞ்சத்தை நீங்கள் போக்குகிறீர்கள் அப்படிங்கிறத ஒத்துக்கோங்க. 3.5 கோடி தமிழர்கள், 1.5 கோடி குடும்பம்னா 3.5 கோடி தமிழர்கள் வச்சுக்கலாமா, பாதிக்கு பாதி தமிழர்களை வெறும் 1000 ரூபாய்க்காக வகுத்தா 300 ரூபாய்க்காக அவங்கள நீங்க விலைக்கு வாங்குறன்னு நினைக்கிறீங்க. அவங்களுக்கு போன் பண்ணி வேற வெறுப்பேத்துற மாதிரி, இப்பெல்லாம் நீங்க இங்கிலீஷ் காய்கறியை சாப்பிட்றீங்களா, நான் 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன், இப்பெல்லாம் நீங்க 2 கமல், 2 தோடு, 2 தொங்கட்டான் வாங்கி போட்டுக்கிட்டீங்களா, ஏன்னா நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன்னு வெறுப்பேத்துற வேற செஞ்சீங்க. முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அவனுக்கு 30,000 கோடி 2 பேர்கிட்ட போகுதுங்கிறது தெரியுது, கள்ளச்சாராயம் போகுதுங்கிறது தெரியுது, போதை கலாச்சாரம் வளர்ந்துருக்குங்கிறது நல்லா தெரியுது. இப்ப அவங்ககிட்ட போய் என்ன பொய்ய சொல்லுவீங்க, உனக்கு நான் 1000 ரூபாய் கொடுத்தேன்னு சொன்னா என் புருஷன் உனக்கு 3000 ரூபாய் கொடுக்குறான்னு வாங்க சார். இந்த போதை கள்ளச்சாரம்ன்றது அனைத்து ஆட்சியிலும் இந்த தொடர்றது தானே சார்? இந்த அளவுக்கு இருந்ததாங்கிறது ஒரு கேள்வி. உலக அளவுல இந்த அளவுல இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. தமிழ்நாட்டுல வந்து ஆந்திராவை விட மற்ற இடத்தை விட சாராயம் கம்மி, போதை வந்து அதிகம், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் குற்றவாளியை காப்பாத்துக்கின்றதுங்கிறது வேற எங்கேயாவது நடக்குதான்னு சொல்லுங்க. யார் அந்த சாருன்னு கேட்டுட்டு எதிர்க்க உட்காந்துருக்காரு, எனக்கு 100 சாரை தெரியுங்கிறாரு ஸ்டாலின் ஐயா. சொல்றாரா இல்லையா? 100 சார் தெரிஞ்சா நீங்க என்ன சார் பண்ணணும்? அவங்கள பிடிச்சி அடிச்சு சவுக்கால சாவடிச்சு விட்டு அவன் முடிஞ்சா அவன் கழுத்தை தலையை கட் பண்ணி அவன் கையில கொடுக்க வேண்டாம்? 100 சாரை தெரிஞ்சு வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க?
நீ ஒரு சாருக்கே இவ்வளவு டான்ஸ் ஆடுறிய, எனக்கு 100 சார தெரியும் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்கல்ல. நீட்டுக்கு கேட்டா கதை சொல்றீங்க, பணத்துக்கு கேட்டா மத்திய அரசு பணம் கொடுக்கலங்கிறீங்க. அதிமுக போய் பணம் வாங்கிட்டு வரலன்னா அடிமையாயிட்டாங்கிறீங்க. நீங்க போய் பணம் வாங்கிட்டு வரலன்னா நான் தனியா பிரிச்சுட்டு போறேங்கிறீங்க. ஒரு மாநில மக்களுக்கு தனியா பிரிச்சுட்டு போறது கௌரவம்னு நினைப்பாங்களா? நீ வெறும் பிளேனு, ராக்கெட்டு, கப்பலு, குண்டு, இது மட்டும் பாத்துக்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? மாநில சுயாட்சி பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? மாநில சுயாட்சினா என்ன? நீங்க இஷ்டத்துக்கு இருக்கிறதா? 2000 கோடி ரூபாய்க்கு நீங்க வந்து பணம் கொடுக்கலன்ட்டு கதை பண்ணிட்டு இத்தனாயிரம் பேருக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. 3.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. கடன் எதுக்கு வாங்கினீங்க? வட்டி கட்டுறதுக்கா? வட்டிக்கு வட்டி கட்டுறதுக்கா? அப்ப நீங்க இந்த வாங்கின கடனுக்கு திருப்பி வட்டி யாரு கட்ட போறா? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. ஒத்த கண்ண வரான்னு சொல்லலாம், நான் பயந்துருவேன். ரெட்ட கண்ண வரான்னு நீங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியுமில்ல, ஐயா அவருக்கே 2 கண்ணு தான் இருக்குது, நான் ஏன் பயப்படுறேன்ட்டு போயிடுவேன்ல. பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்ல. இது எல்லாம் இன்னைக்கு திமுக மாநில சுயாட்சியே பேசியிருக்கு. இதுக்கப்புறம் அது பேச வேண்டியது வந்து எங்களுக்குன்னு ராணுவ தளவாளம் வச்சுக்கிறோம், எங்களுக்குன்னு கப்பலை விட்டுக்கிறோம், எங்களுக்கு 2 சைட்ல தண்ணி ஓடுது, நாங்களே வந்து ஒரு ராஜ்யத்தை நடத்திக்கிறோம், தமிழ்நாடை பிரிச்சுக்கிட்டு போறோம். இவ்வளவுதான் அவங்க பேச போறாங்க. அதை பெண்கள் ஒத்துக்க போறாங்களா? சார், தமிழ்நாடு பாஜகவை பொறுத்தவரையும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போனவர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி பரவாயில்ல எல்லாருமே கருத்து தெரிவிக்கிறாங்க, பாஜக சேர்ந்தவங்க. அமித்ஷா கூட அதை சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கையில அண்ணாமலையை விலக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கூட்டணி அண்ணாமலை யார் போகணும், வந்துச்சுன்னா பாஜக தலைமையில இருந்து தலைவர் பதவியில இருந்து விலக்கி தென்னாட்டு வச்சுட்டு சவுத் இந்தியாவுக்கு போகிற பொசிஷனுக்கு அவர் வராரு சார். இப்போ சவுத் இந்தியா தலைமையா அவர் மாறுறாரு. அவருடைய வேலை இந்த நேரத்துல அதை வந்து பண்ணணும் என்ற அவசியம் என்னன்னா, ஒரு அன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து தலைவரா இருக்காரு, அடுத்த நாள் அது கண்டினியூ ஆகாத ஒரு அழகிரி போய் செல்வ பிறந்தக்கு எதுக்கு சார் வந்தாரு? எதுக்கு வந்தாரு சார்? அந்த தருணம் அப்படிங்கிறது இருக்குல்ல, எந்த தருணத்துல தியாகராஜன் ஏன் சார் இந்த அமைச்சரவையில இருந்து அந்த அமைச்சரவைக்கு போனாரு? உங்களது குடும்ப கட்சி, முட்டா கருணாநிதி, இல்லைன்னா ஸ்டாலின், இல்லைன்னா உதயநிதி, இன்பநிதி தலைமையை விட்டுருங்க. குறுநில மன்னர்கள் 12 பேரையும் விட்டுருங்க. ஏன் இன்னைக்கு வந்து பொன்முடிக்கு வந்து 2வது இடத்துக்கு வந்தது? இப்ப வேணா அவர் நாராசமா பேசினாருன்னு உங்களுக்கு திடீர்னு புரிஞ்சதுனால நீங்க அவர் கட்சி பதவி தூக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி அவருக்கு கல்வியை தூக்கிட்டு ஏன் இது கொடுத்தீங்க? என்ன காரணத்துக்காக கொடுத்தீங்க சார்? நீங்க வந்து ஒரு அண்ணாச்சி கடையை நடத்துறீங்க. மூட்டையை எங்க வைக்க முடியும்? மூட்டையை அங்க வைக்க முடியும். இல்லைன்னா அந்த படத்துல இவன் சந்தானம் சொல்லுவானு, இந்த மூட்டையெல்லாம் கொண்டு போய் அங்க வை, அவன் வைக்கிற மூட்டை எங்க வை. இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஆட்சியை நீங்க பண்ண முடியும். பிஜேபிங்கிறது ஒரு ஸ்டேஜ் அவர் கொடுத்துட்டாரு. என்ன ஸ்டேஜ் கொடுத்துட்டாரு? கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாரு. அதுல ஏதாவது மாற்றம் நடக்க போதா? மாற்றம் நடக்க போறது இல்லை. கூட்டணி ஆட்சி அவங்க ஒத்துக்காம இந்த கூட்டணி வந்து நிக்க போறது இல்லை. அது தெளிவா அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. இன்னைக்கு சொல்ல மாட்டாங்க, 4-5 மாசம் கழிச்சு சொல்லுவாங்க. அடித்தளத்தை அவர் அமைச்சிட்டாரு. அவங்க வந்து என்னத்துக்கு சொல்ல வராங்க? ஒரு பேச்சுக்காக சொல்றேன் சார். அண்ணாமலை ஒரு ஒரு கட்டத்துல உங்களுக்கு சொல்றாரு, யாருக்கெல்லாம் இந்த 4 வருஷமா கான்ட்ராக்ட் போகுதுங்கிறத நான் வெளியில சொல்லுவேங்கிறாரு. அதுல திமுக காரன் மட்டும்தான் இருப்பானா? அதிமுக காரன் இருப்பான்ல. ஓகே, சம்பந்தி பெங்களூர்ல இருக்காரு, இன்னொருத்தர் அங்கெங்கயோ இருக்காருன்னாலும் அவனாலும் வருவான்ல. மொத்தமா வெளிப்படுத்துறதுன்னா அண்ணாமலை மாதிரி நேர்மையானவர் ஒரு கருத்து சொல்றாருன்னா அதுல எல்லாருக்கும் பாதிப்பு வருமா வராதா? சாராயத்துல நீங்க எல்லாம் கூட்டு சேர்ந்துதானே களவாணித்தனம் பண்றீங்க. டிஆர் பாலு மட்டும்தான் வச்சிருக்காரா? அந்த பக்கத்துல இருந்து இல்ல. சோ கூட்டு களவாணியை நான் பிடிச்சு கொடுப்பேன்னு இவர் சொல்லும் போது நேர்மையானவர் தெளிவா பிடிச்சு கொடுப்பாரு. அப்போ சார் இதெல்லாம் கொஞ்சம் ஒத்து வராது, இது கொஞ்சம் மாநில தேர்தல், இங்கன்னா வந்து நான் அவர் திட்டும் போது அவர் என்ன திட்டுவாரு, நாங்க 2 பேரும் திட்டிக்கிட்டு அப்புறம் கை சேர்த்துப்போம், நீங்க இந்த மாதிரி ஆளை கொஞ்சம் உள்ள கொண்டு வராதீங்க, இவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு, இவரை அடுத்தடுத்து கொண்டு போகன்னு சொல்றது கூட ஒரு யதார்த்தம். ஆனா அண்ணாமலை அவர்களை மாநில தலைவர் பதவியில இருந்து இப்ப தேசிய பொதுக்குழு கூட்டிட்டு போய் தேசிய பொதுக்குழுல இருந்து தென்னாடை அவரிடம் ஒப்படைக்க முடியும். ஏன்னா தெலுங்கானால பிஜேபி வளரணும், ஆந்திரால பிஜேபி மேல வரணும். ஆந்திராவது பவன் கல்யாண் அண்ட் நாயுடுன்னு சேஃபா இருக்கு, பவன் கல்யாணம் வச்சுக்கிட்டே பண்ணிடலாம். கேரளத்துல வளரணும். இவருக்கு அண்ணாமலைக்கு இந்த 4 ஸ்டேட்லயும் மரியாதை இருக்கு. கர்நாடகால எப்போதுமே இருக்கு, கேள்வி இல்லை. கேரளால எப்படி இருந்ததுங்கிறத நீங்க போன தேர்தலில் அவர் போயிட்டு வந்த போது பாத்தீங்க. பவன் கல்யாண் யாரை கூட்டிட்டு போனாலும் நல்லா வந்துடும். அண்ணாமலை மிகப்பெரிய ஆளு. பவன் கல்யாண் அண்ணாமலை பற்றி என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆந்திராவுக்கும் வந்துடும். இனி தெலுங்கானாக்கு மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணணும்.
ஸோ அவர் தென்னாட்டை நோக்கி போறதுல என்ன தவறு இருக்கு? சார் தேசிய அளவுல வளர்ந்த கட்சி பாஜக, அண்ணாமலை வைத்துதான் இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப நீங்க கேள்வி ஏன்னா மாத்தி இந்த கேக்குறீங்க. நேரத்துல இல்ல, இந்த நேரத்துல இவர் சரியா மாத்தணும், நயனார் நாகேந்திரனை கொண்டு வரணும் இந்த இடத்துல அப்படிங்கறது. சார் அரசியலுங்கிறது நான் திரும்பவும் சொல்றேன், கூட்டணி விவசாயி எப்படி தன்னுடைய நிலத்தை, பருவநிலையை, மார்க்கெட் சந்தையை, தன்னிடம் இருக்கும் பணத்தை இதை வைத்து ஒரு முடிவு பண்ணுவானோ அந்த மாதிரி ஏற்கனவே எடப்பாடி உள்ள வந்துட்டாரு கவுண்டரு, நம்மாலும் கவுண்டரு, இங்க கொஞ்சம் தேவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சிந்தித்தால் தப்பு இல்லை. அரசியலுங்கிறது ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கிறது சமூகம் சேர்ந்த சோசியல் இன்ஜினியர். இல்ல அப்படி சிந்தித்துதான் நான் அவரை தலைவரா கொண்டு வந்திருக்கேன். ஆமா, ஈவே ராமசாமி ஒழிச்சிருந்தாருன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லையே. அவர் கரெக்டா சாதியை ஒழிச்சிட்டு போயிருந்தாருன்னா எங்களுக்கு இந்த கேள்வியே இருக்காது. எல்லா விதமாகவும் யோசிப்பாங்க சார். இதுல என்ன தவறு இருக்கு? அண்ணாமலை என்பவர் எங்கேயாவது ஒரு வார்த்தை அவர் அங்க போறாருன்னா அமித்ஷா பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. நீங்க பார்த்திருப்பீங்க மோடி எப்படி பழகுறாருன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அவருக்கான ஸ்டேச்சர் அடைஞ்சிட்டாரு. இனி ஸ்கூல்ல பாடம் நடத்தக்கூடாது, யூனிவர்சிட்டிக்கு போகணும். இவ்வளவுதான் அதுல இருக்கிற விஷயம். இதுல என்ன தப்பு இருக்கு? டிவி சீரியல்ல நடிச்சிட்டு இருந்த சிவகார்த்திகேயன் சினிமால வந்ததுக்கு அப்புறம் மிமிக்ரி பண்ண மாட்டாரு, ஏன்னா அவருக்கு அந்த ஸ்டேஜ் வந்துட்டாரு. ஸோ அடுத்த கட்டத்துக்கு அவரை கொண்டு போகணும்னு பிஜேபி மாதிரி கட்சியில தான் அது நடக்கும். திமுகலையோ காங்கிரஸ்லயோ அது நடக்காது. நீ காலங்காலத்திலயும் உங்க அப்பா குடிநில மன்னர், நீ குடிநில மன்னருடைய இளவரசன், நான் பேரரசன், என் பையன் பேரரசன், இப்படித்தான் அதனுடைய இது இருக்கும். அங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, இங்க வர்றீங்க சார். ஆனா அண்ணாமலை அவர்கள் இன்ப நிதிக்காக ஒரு கலெக்டரை நிக்க வச்சிங்களே, வெக்கங்கட்ட அரசு இல்ல இது. அப்படி என்ன ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு இவரு போய் கொம்புக்கு பெயிண்ட் அடிக்க போறாரு? இன்ப நிதி கிட்ட பெயிண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு பெயிண்ட் அடிப்பாரா கொம்புக்கு? கலெக்டரை ஓரமா நிக்க வச்சுட்டு கேவலமா நடத்துறீங்க. ஒரு அரசு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு வெக்கக்கேடா இருக்கு. முகலாய அரசு மாதிரி இருக்கு. இன்னும் 10 வீடு முகலாய அரசுன்னா ஒரு 1000 வீடு இருக்கும். இவங்களுக்கு அது இல்லை, 3ஓட நிக்குது. அதுக்கு வேணா நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். நான் தலைமையை சொல்லல, செயற்குழு பொதுக்குழு சேர்த்து சொல்றேன். தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நான் எப்போதும் போக மாட்டேன். குடிநில மன்னர்கள் அப்படித்தான் இருக்காங்க. இப்படி ஒரு அரசு நடக்கணுங்கிறீங்க. அதிமுகவையும் பிஜேபியையும் பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. கொம்பு முளைச்ச கட்சி சார் அதிமுக. அது இறங்கி வருது. திமுக ஒழிக்கணும்னா நான் கொஞ்சம் இறங்கி வரணும்னு வருது. 3 முறையா ஜெயிச்சுட்டு இருக்கிற கட்சி பிஜேபி. இந்தியா பூரா 18 மாநிலங்கள் ஆளுகின்ற ஒரு கட்சி. அது இறங்கி வருது, திமுக ஒழிக்கணும்னா நான் வரணும்னு. இறங்கி வந்தது திமுகவுக்காக இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணாமலையோட ஒரு டைரி வெளில வந்ததுன்னா குடும்பத்துல 2 பேர் உள்ள போவாங்க. மாநில சுயாட்சிங்கிறாங்க, மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க, சீரமைப்பை கொண்டு வர்றாங்க. வெக்கங்கட்டு போய் ஏழை மாணவர்கள் 3வது மொழியை படிக்கக்கூடாதுங்கிறாங்க. கேட்டா இந்தி வந்துருங்கிறாங்க. இந்திங்கிறதே வார்த்தையே அந்த புத்தகத்துல இல்லையா, 3வது மொழியும் தான் இருக்குது அப்படின்னு நாம திரும்ப சொல்றோம். நரேட்டிவ்ஸை திமுக செட் பண்ண விட்டீங்கன்னா இந்தியா பிரியும்.